நான் முதல்வன் திட்டம் மூலம் யுபிஎஸ்சி முதல்நிலை தேர்வில் வெற்றி பெறுபவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது என அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்தார். சென்னையில் சங்கர் IAS அகாடமியின் புதிய கட்டடத்தை பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். பின்னர் பேசிய அவர், IAS மாணவர்களுக்கு கல்வியால் அதிகாரம் கிடைப்பதாகவும் அரசியல்வாதிகளுக்கு மக்கள் அதிகாரம் கொடுக்கிறார்கள் என்றும் தெரிவித்தார். மேலும் நான் முதல்வன் திட்டத்தின் மூலம் பல போட்டித் தேர்வுகளுக்கு மாணவர்கள் தேர்வு ஆகிறார்கள் என்றும் அதிகாரம் உங்கள் கையில் வந்தால் அனைவருக்கும் நல்லது செய்யுங்கள் என்றும் கூறினார். நீங்க உங்களை பார்க்கும்போது எனக்கான ஒரு மிகப்பெரிய பெருமையா நான் பார்க்கிறது என்னன்னா, ஒரு கல்வித்துறை அமைச்சராக கல்வியால் உங்களுக்கு அதிகாரம் கிடைக்கும். எங்களுக்கு மக்கள் எங்களை தேர்ந்தெடுத்தா மக்களால் அளிக்கப்படுகின்ற அதிகாரம், அதன் மூலமாக நாங்கள் மக்கள் சேவை ஆற்றுவோம். ஆனா ஒரு கல்வியால் கிடைக்கக்கூடிய அதிகாரத்தின் மூலமாக மக்கள் சேவை ஆற்றக்கூடியவர்கள் நீங்க. சங்கர் IAS அகாடமி மட்டும் இல்லை, நீங்க அரசாங்கமே ஒரு அகாடமி ஆரம்பிக்கலாமே என்கிற அந்த முடிவுக்கு வந்திருக்குது என்று சொன்னால், எங்களுக்கெல்லாம் முன்னோடியா இருக்கக்கூடிய இந்த சங்கர் IAS அகாடமி கவர்மெண்ட் தான் அல்மைட்டி. அதுக்கு பிறகு என்னங்க அப்படிங்கும் போது சில நேரத்தில் இந்த மாதிரியான அகாடமிஸ் நடத்தக்கூடிய ஏன் நல்லது நடந்துச்சுன்னா நம்ம எடுத்துக்கலாமே. அதை ஏன் அது நமக்கு ஒரு மிகப்பெரிய உந்து சக்தியாக இருக்கட்டும், அது நமக்கு ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிளா இருக்கட்டும். அப்படி மாதிரி ஒரு ப்ரூவன் ட்ராக் வச்சிருக்கக்கூடிய ஒரு அகாடமியை பார்த்து ஒரு அரசாங்கம் ஒரு திட்டத்தை கொண்டு வருகின்ற அளவுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு பெயரை பெற்றிருக்கதாகத்தான் இந்த அகாடமியை நான் பார்க்கிறேன். நான் தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய மிகப்பெரிய ஒரு கனவு திட்டம் நான் முதல்வன் திட்டத்தை பத்தி நம்ம பேசணும். இன்னைக்கு UPSC பிரிலிம்ஸ்ல அதிகப்படியாக பேர் நீங்க தேர்ச்சி பெறாங்க அப்படின்னு பார்த்தா அது தமிழ்நாட்டில் இருக்கிறது நமக்கான பெருமை. வெரி ஃபர்ஸ்ட் டைம் ஒரு 9 வருஷத்துக்கு முன்னாடி இன்னைக்கு ஒரு 800க்கும் மேற்பட்டவர்கள் பிரிலிம்ஸ் கிளியர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு மிகப்பெரிய ஒரு பெயரை தமிழ்நாட்டில் பெற்றிருக்கிறது. அதனாலதான் தமிழ்நாட்டு முதலமைச்சர் கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு 7,500 ரூபாய், ஒரு 1000 பேரை செலக்ட் பண்ணி 7,500 ரூபாய் இன்னைக்கு திட்டம் வழங்குறாங்க. அதுல ஒரு 315 பேர் நீங்க பிரிலிம்ஸ் பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது அது மிகப்பெரிய ஒரு வெற்றியாக நான் பார்க்கிறேன். இது மட்டும் இல்ல, பல போட்டித் தேர்வுகளுக்கு இன்னைக்கு பிள்ளைங்க தேர்வாகிறார்கள் என்று சொன்னால் அது முக்கிய காரணமாக இருக்கக்கூடியது இந்த நான் முதல்வன் திட்டம்.